நம்ம லைஃப்ல ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல் ஒண்ணு உருவாகுது. நம்ம என்ன பண்ணணும்? உதாரணமா ஒருத்தர் ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்கலாமா? வாங்க வேண்டாமா? வாங்குனதுக்கு அப்புறம் அதனால அவருக்கு நல்லது நடக்குமா? இல்ல கெட்டது நடக்குமா? ஏன்னா சில இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவா இருக்குன்னா, வாடகை வீட்ல இருக்காங்க. ஒரு ரூ. 20,00,000 30,00,000 இது பண்ணி செலவு பண்ணி ஒரு வீட்ட கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போகுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாடகை வீட்ல இருந்த நிம்மதி கூட அவங்களுக்கு அவங்க சொந்த வீட்ல கிடைக்கிறதில்ல. இதுக்கு அவங்கவங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்துல இது ஏற்படுது. சின்ன ஒரு பழமொழி மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அத. ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. உதாரணத்துக்கு வாடகை வீட்ல இருக்கு. ரொம்ப கஷ்டமா ஒருத்தங்க ஃபீல் பண்றாங்க. அது என்னது? ஒரு எரியிற அடுப்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ட்டுன்னு. சரி. இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது நம்ம சொந்த வீடு வாங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது வருது. அந்த சொந்த வீடு வாங்குறது ஒரு நல்ல நிகழ்வா இருக்கணும். இந்த எரியிற நெருப்புக்கு பயந்து போய் எண்ணெய் சட்டிக்குள்ள போய் விழுந்தோம்னா என்ன ஆகும்? இப்ப இருக்க நிலைமையை காட்டிலும் அது மோசமான நிலைமை.